நகரங்கள் இருந்தாலும் தேவனுக்கு எருசலேம் ஒரு விசேஷமானது தான். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. எது? எருசலேம் நகரம் விசேஷமானது. டோக்கியோ இருக்குது, நியூயார்க் இருக்குது, வாஷிங்டன் இருக்குது, டெல்லி இருக்குது, எத்தனையோ நகரங்கள் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது பார்த்துட்டே இருக்கு. இருந்தாலும் தேவனுக்கு எருசலேம் நகரம் ஒரு விசேஷமானது. எருசலேமில் தேவன் மரித்தார், எருசலேமில் தேவன் உயிர்த்தெழுந்தார். அந்த எருசலேமை காப்பாற்ற இயேசு மீண்டும் வரப்போகிறார். எருசலேமில் உள்ள ஒரு மலையாகிய ஒலிவ மலையிலே வெகு சீக்கிரத்தில் இயேசு கால் மிதிக்கப் போகிறார். அல்லேலூயா. எருசலேமே, உன்னை எத்தனையோ தரம் சேர்த்து கொள்ள நான் ஆசையாய் இருந்தேன். தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவளே என்று கடைசியாக சிலுவை சுமந்து போகும்போது கூட எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. எருசலேமை குறித்த ஒரு பாரம், ஒரு தரிசனம், ஒரு மிகப்பெரிய மற்ற நகரங்களோடு ஈடு செய்ய முடியாத ஒரு வாஞ்சை எருசலேமில் மேல் தேவனுக்கு இருக்கிறது. சத்தமராமன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எருசலேம், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எருசலேமில் தான் தேவன் தம்முடைய மிகப்பெரிய ஆலயத்தை கட்டும்படி சொல்லியிருந்தார். இந்த எருசலேமில் தான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பழி செலுத்தும்படி போனான். இப்படி இந்த எருசலேமை குறித்து விசேஷமான பார்வை தேவனுக்கு உண்டு. அதை குறித்து இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மைய பொருளாக எருசலேம் இருக்கிறது. இன்றைக்கு எருசலேமை ஆதரிக்கிறவர்கள், எருசலேமை எதிர்க்கிறவர்கள் என்றுதான் இந்த பூமியின் அரசியலே இரண்டாக பிரிந்திருக்கிறது. எருசலேமை ஆதரிக்கிறவர்களெல்லாம் ஒரு கூட்டம், எருசலேமை எதிர்க்கிறவர்களெல்லாம் ஒரு கூட்டம் என்றுதான் பூமியே இரண்டாக பிளந்திருக்கிறது. கடைசியிலே மூன்றாம் உலக யுத்தமும் எருசலேமை ஆதரிக்கிறவர்களுக்கும் எருசலேமை எதிர்க்கிறவர்களுக்கும் தான் நடக்கப் போகிறது. எருசலேமை ஆதரிக்கிற கூட்டங்களில் பல கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது. எருசலேமை எதிர்க்கிற கூட்டங்களில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கம்யூனிச நாடுகள் அதில் காணப்படுகிறது. எருசலேமை மையமாக வைத்துதான் தேவன் உலகத்தையே திட்டமிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த எருசலேம் 7 மலைகள் உள்ள நகரம். அந்த 7 மலைகளில் ஒன்றுதான் சீயோன் பர்வதம். அந்த சீயோன் பர்வதம் தேவனுடைய பார்வையில் ஒரு விசேஷமான ஒரு மலையாக இருக்கிறது. அது பெரிய மலையெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு பாறை அல்லது ஒரு சிறிய குன்று. அது எப்படி இருக்குதாமா? சங்கீதம் 48:2 வாசிப்போம். சங்கீதம் 48:2. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமிக்கே மகிழ்ச்சி, அதிலே மகாராஜாவின் நகரம், அதனுடைய அரண்மனையில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறையப்பட்டிருக்கிறார். சத்தமராமன் சொல்லுவீங்களா? பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆவியானவரே புரிய வைப்பீராக. ஆமென். எருசலேமிலே தம்முடைய ஆலயத்தை கட்ட தேவன் தெரிந்து கொண்டார். எருசலேமிலே ஆண்டவர் தன் ஜீவனை கொடுக்க தெரிந்து கொண்டார். எருசலேமை காப்பாற்ற இயேசு மீண்டும் வரப்போகிறார். எருசலேம் தான் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எருசலேம் சமாதானமாக இருந்தால் பூமியே சமாதானமாக இருக்கும்.
எருசலேம்ல பிரச்சனை வந்தா பூமியே பிரச்சனைக்குள்ள போயிடும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பொருளாதாரமும் எருசலேமில் காணப்படுகிற சமாதானத்தை வைத்துதான் அல்லது பிரச்சனைகளை வைத்துதான் நிர்ணயிக்கப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு எதிராக, இஸ்ரவேலுக்கு ஆதரவாக, எருசலேமுக்கு எதிராக, எருசலேமுக்கு ஆதரவாக நாடுகள் இப்பொழுது அணிவகுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இத்தனைக்கும் இந்த எருசலேம் தண்ணீர் நிறைந்த நகரமும் அல்ல. பாருங்க, ஒவ்வொரு உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு நகரமும் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? ஒன்று ஆறு இருக்க வேண்டும். சென்னை எடுத்துக்கங்க, கடல் இருக்கிறது தண்ணீரை ஒட்டி. தூத்துக்குடி எடுத்துக்கங்க, தண்ணீர் இருக்கிறது. திருச்சி எடுத்துக்கங்க, ஆறு இருக்கிறது. இப்படி ஒன்று ஆறுகள் அருகில் இருக்கிற நகரம் நல்ல செழிப்பான முக்கிய நகரமாக காணப்படும். இல்லை என்றால் அந்த நகரம் மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத் வியாபார ஸ்தலமாக இருக்க வேண்டும். வணிகர்கள் போக்குவரத்து உள்ள இடமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஹைவே ரோடு, ஒரு பெரும் பாதை அந்த நகரத்தின் வழியாக போனால் அது ஒருவேளை முக்கிய நகரமாக கருதப்படும். பட் இதில் எதுவுமே எருசலேமுக்கு பொருந்தாது. ஆறும் இல்லை, கடலும் இல்லை, அது வியாபார ஸ்தலமும் இல்லை, ஒரு பெரிய பாதையும் அந்த வழியாய் போவதும் இல்லை. எருசலேம் ஒரு சீயோன் என்றால் அது வறண்ட பூமி என்று அர்த்தம். ஆனால் வறண்ட பூமியாக இருந்தாலும் அது உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சத்தமோ ராமின் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய எருசலேமாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். சத்தம கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு வறண்ட பூமியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆறோ கடலோ ஒரு பெரிய பாதையோ இந்த மனித செல்வாக்கோ ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாகவோ நீ இல்லாமல் இருக்கலாம், வறண்டு இருக்கலாம். ஆனால் நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். நீ ஒரு ஆவிக்குரிய எருசலேம். சீயோன் மலை என்ன எப்படி இருக்கும்? வடிப்பமா நல்ல ஷேப்பா இருக்கும். ஆனால் இப்படின்னு வறண்டு போயிருக்கும். பெருசாக அங்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலேயே ஒரு நகரத்தின் மேல் பல முறை, நூற்றுக்கணக்கான முறை போர் தொடுக்கப்பட்டு ஒரு நகரம் அழிக்கப்பட்டிருக்குமானால் அது எருசலேம் மட்டுமே. ஆனால் எத்தனை முறை அழிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டிருக்குமானால் அது எருசலேம் மட்டுமே. எவ்வளவு முறை கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீயும் நானும் அந்த எருசலேமாக இருக்கிறோம். நாம் அந்த ஆவிக்குரிய எருசலேமாக இருக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். எத்தனை முறை எருசலேம் விழுந்தாலும் அது மீண்டும் 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 கட்டப்படும். அதான் வசனம் சொல்லுது, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். பொருளாதாரத்தை வீழ்கிறாயோ, கர்த்தர் தூக்கி எடுப்பார். குடும்ப பிரச்சனைகளில் வீழ்கிறாயோ, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். பாவத்தில் திடீரென்று வஞ்சனையில் விழுகிறாயோ, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். உங்களுக்கு எதிராக பல சத்துருக்கள் எழும்புகிறார்களோ, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். சரீர பலவீனங்கள் வியாதிகளில் விழுகிறாயோ, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். ஏனென்றால் நீ ஒரு ஆவிக்குரிய எருசலேம். எப்பொழுது உன்னுடைய ஆவியிலே கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, எப்பொழுது நீ அந்த இரட்சிப்பை உன் வாயினால் அறிக்கை செய்தாயோ, எப்பொழுது அறிக்கை செய்தது மட்டுமல்லாமல் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாயோ, அப்பொழுதே நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும்ல,
அன்றைக்கு ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணினார்? எருசலேமில். அங்கே என்ன இருந்தது? தேவ ஆலயம். ஆனால் இன்றைக்கு அவைகள் இடிக்கப்பட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் உன்னை ஆண்டவர் எருசலேமாக்கி உனக்குள்ளாக தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், நானே தேவனுடைய ஆலயம்? நீங்க எவ்வளோ பலவீனமா இருந்தாலும், எவ்வளோ விழுந்து போயிருந்தாலும், எவ்வளோ டயர்டா இருந்தாலும், எவ்வளோ வீக்கா இருந்தாலும், உங்கள் ஆவியிலே நீங்கள் தேவனுடைய ஆலயம் தான். நீங்கள் எருசலேம் தான். சத்தமாமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எதனால இவ்வளவு விசேஷம் எருசலேமுக்கு? எருசலேமுக்காக ஏன் இவ்வளோ தேவன் போராடணும்? எருசலேமை காப்பாற்றுறதுக்காகவே அவர் வருகையில் வரப்போறாரே. எதுக்காக எருசலேமுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? எத்தனை நகரங்கள் இருக்கு, எத்தனை ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் அடங்கின நகரங்கள்லாம் பூமியில் இருக்குது, எவ்வளோ நாகரிகமான நகரங்கள்லாம் பூமியில் இருக்குது. ஆனால் எருசலேம் மட்டும் ஏன் இவ்வளோ விசேஷமா? அங்கே வந்துட்டு வந்து புறஜாதி இஸ்லாமியன் அங்கே வந்து போய் தன்னுடைய காலை வச்சுட்டானே, அங்கே ஒரு பிரச்சனைக்குள்ளதாக கொண்டு வந்துட்டானே, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய பின்னணி இல்லாமல் அது நடக்காது. என்ன பின்னணி என்றால், யூத பாரம்பரியத்தின்படி ஹல்லேலூயா, ஆதாமை கர்த்தர் எங்க உருவாக்கினார்? எங்க உருவாக்கினார்? இல்லை, ஏதேனில் தேவன் உருவாக்கல. ஏதேனில் அவனை கொண்டு போய் வைத்தார்ந்த வசனம் சொல்லுது. ஏதேனில் ஆதாமை கொண்டு போய், பட் அவனை உருவாக்குவதற்கு ஆண்டவர் எடுத்த மண், எடுத்த இடம் எருசலேம் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. முதலாக மனிதன் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட மண் எருசலேமில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் என்றால் மனிதன் என்றும் செந்நிறம் என்றும் அழைக்கப்படுகிறது. எதனால் எருசலேம் என்றால், இந்த பூமியை சரியான அளவுகோல் வச்சு அளந்தீங்கன்னா பூமியினுடைய மைய பகுதியாக எருசலேம் இருக்கும். இந்த உலகத்தினுடைய மத்தியிலே. அதைத்தான் தேவன் சொன்னார், நீங்கள் ஜாதிகளின் மத்தியில் குடியிருப்பீர்கள் என்று. பூமியின் மைய பகுதியிலே ஆதாம் உருவாக்கப்பட்டான். பூமியின் மைய பகுதியிலே பிந்தின ஆதாமாகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த பூமி முழுவதும் பழகி பெறுவதற்கு, மனிதர்கள் உருவாக்குவதற்கு ஆண்டவர் பூமியின் மையப்பகுதியாகிய எருசலேமை தெரிந்து கொண்டது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பூமி அனைத்துக்கும் இரட்சிப்பை கொண்டு வருவதற்கான சிலுவை மரண உயிர்த்தெழுதலை நடப்பிக்கவும் கர்த்தர் பூமியின் மையப்பகுதியாகிய எருசலேமை தெரிந்து கொண்டார். எருசலேமில் இருந்து இரட்சிப்பு பூமி அனைத்துக்கும் செல்ல போகிறது. அல்லேலூயா. எனவே எங்கே அந்த மண் எடுக்கப்பட்டதோ, எங்கே இருந்து மனிதன் உருவானானோ, அந்த இடத்தில் இருந்து இந்த பூமியினுடைய சீரமைப்பையும் கர்த்தர் தொடங்குகிறார். எருசலேம் சரியானால் உலகமே சரியாகும். எருசலேமுடைய மையப்பகுதி தேவ ஆலயம் அங்கே கட்டப்பட்டால், அங்கே மையப்பகுதி சரியானால் பூமியே சரியாகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய எருசலேமாகிய நீ சரியானால் உன் குடும்பமே சரியாகும், உன் சமுதாயமே சரியாகும். உனக்குள் சுவிசேஷம் நாட்டப்பட்டால் அது பூமி அனைத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இடத்தை தேவன் தெரிந்து கொண்ட விஷயத்தை பிசாசும் செல்ஃப் அது ஸ்மெல் பண்ணியிருக்கிறான். ஓ, இங்க வச்சுதான் ஆண்டவர் எல்லாமே செய்யறாரா? எருசலேமில் வச்சுதான் ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். எருசலேமில் வைத்துதான் ஆண்டவர் தம்முடைய குமாரனை அங்க வைத்துதான் உலகத்துக்கு இரட்சகராக மாற்றினார். அந்த எருசலேமை காப்பாற்றத்தான் அவர் வரப்போகிறார். எருசலேம் தேவனுக்கு முக்கியமான இடம் என்பதை பிசாசும் அறிந்து கொண்டு
அதை எவ்வளவு கெடுக்க வேண்டுமோ எருசலேமை பிசாசு கெடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் எருசலேமை கர்த்தர் கட்டிக்கொண்டே இருந்தார். சத்தமோ ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கரம் என் தொழிலை மறக்கும். ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ தரிசனத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிற, நீ தேவ திட்டத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிற. நீ எல்லா நகரங்கள்ல ஏதோ ஒரு நகரம் இல்ல, நீ தேவனுடைய நகரம். நீ தேவனுடைய நகரம், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட நகரம். நீ எத்தனை முறை பிசாசு உன்னை விழுக்காட்டினாலும் நீ திரும்ப 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 எழும்பி நீ கட்டப்படுவாய். அது மட்டும் சத்தமோ ஆமென் சொல்லுவீர்களா? ஆபிரகாம் காலத்தில் இந்த எருசலேமுக்கு என்ன பெயர் வழங்கி கொண்டு வந்ததென்றால் சாலேம் என்று அழைக்கப்பட்டது. சாலோம். சாலோம் என்றால் சமாதானம். ஆபிரகாமுக்கு முந்தின காலங்களில், யோசுவா காலங்களில் இந்த எருசலேம் எபூசி என்று அழைக்கப்பட்டு வந்தது. அந்த யோசுவாவுக்கு முன்பதாக மெல்கிசேதேக்கின் காலங்களில் இது ஷாலேம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. மெல்கிசேதேக்கின் காலங்களில் அவருக்கு என்ன பெயர்? அவர் சாலேமின் ராஜா. இந்த எருசலேமுக்கு ராஜா தான் யாரு? மெல்கிசேதேக். பின்பதாக மெல்கிசேதேக்குக்கு பின்பதாக இந்த எருசலேமை பல ஜாதிகள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். கிர்காசியர், பெர்சியர், கானானியர், கடைசியாக எபூசியர். அதனால்தான் அந்த பட்டணத்துக்கு பேர் எபூசி. இது குறித்து வாசிக்கலாமா? யோசுவா புத்தகம் யார் வாசிப்பீங்க? யோசுவா புத்தகம் 18:28. எருசலேம் ஆகிய எபூசி. எபூசினா யாரு? புறஜாதிகள். புறஜாதிகள் கையிலே எருசலேம் போனது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது ஷாலேம் என்று அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனால் ஆளப்பட்டு கொண்டு வந்த எருசலேமை பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி மறுபடி புறஜாதியின் கையிலே போய் அதை கொடுத்து விட்டார். எபூசி என்றால் காலால் மிதிக்கப்படுதல் என்ற அர்த்தம். எபூசி என்றால் காலாலே மிதிக்கப்படுதல் என்ற அர்த்தம். எருசலேமை புறஜாதிகள் காலால் மிதித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பின்பதாக தாவீது ராஜாவான போது அந்த எருசலேமை மீண்டும் மீட்டு அதை தேவனுடைய நகரமாக மாற்றினான். புறஜாதிகள் காலால் மிதிக்கப்பட்டு கொண்டு வந்ததை அவன் சமாதானத்தின் நகரமாக மீண்டும் தாவீது மாற்றினான். இன்றைக்கு இதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எருசலேமாகிய உன்னை பல பிரச்சனைகளும் புறஜாதிகளும் உலக சத்துருக்களும் உன்னை மிதிக்க பார்க்கலாம். நீ சமாதானத்தின் நகரம் தான், தரிசனம் பெற்றவன் தான். ஆனால் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் உன்னை காலால் நசுக்க பார்க்கலாம். ஆனால் தாவீது ராஜாவாக என் இயேசு வந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தும். ஹல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையிலே சத்துரு உன் காலை, உன் சொத்துக்களை, உன் தொழில்களை, உன் பிள்ளைகளை அவன் மிதித்துக் கொண்டிருக்கிறானா? உன் பிரச்சனைகளை உன் கொண்டு வந்து உன்னை நசுக்கிக் கொண்டிருக்கிறானா? என் தாவீது அதை மீட்டெடுப்பார். எந்த எருசலேமை புறஜாதிகளை கொண்டு வந்து அதை மிதித்து மிதித்து எருசலேமுடைய மேன்மை வெளிப்படாத வண்ணம், எருசலேமுடைய மகிமை வெளிப்படாத வண்ணம், எருசலேமுடைய சமாதானம் வெளிப்படாத வண்ணம் பிசாசு தந்திரமாய் அதை போட்டு மிதித்தானோ, அதே எருசலேமிலே வைத்து சிலுவையிலே அவன் தலையை அதே இடத்திலே வைத்து மிதித்து நசுக்கினார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். நீ ஒரு எருசலேம்.
எருசலேம்ல தோட்டம் கிடையாது, ஒரு கார்டன் கிடையாது, ஒரு மேன்மை கிடையாது, ஒரு ஆறு கிடையாது, ஒரு கடல் கிடையாது, ஒரு வியாபாரம் கிடையாது. சீயோன்னா ஒரு வறண்ட பூமி தான். ஆனா அது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பூமி. எத்தனையோ நகரங்கள் இருந்த போது அதையெல்லாம் பிசாசு போய் பிடிக்காம எருசலேமை மட்டும் கண்ணு கருத்தமா பிடிக்கிறான்னா எருசலேம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எவனவனோ எப்படி எப்படியோ ஜாலியா வாழ்றான, கர்த்தரை நம்புறவனுக்கு எத்தனையோ போராட்டங்கள். அதை குறித்த ஒரு சமாதானத்தின் நோக்கம், அந்த பார்வை அந்த நகரத்தின் மேல் தேவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற தேவன் எருசலேமை பார்த்துக்கிட்டே இருப்பாராமா. எப்படிங்க? எருசலேமை வெச்சகண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மகாராஜாவின் நகரம், அதான் பூமியுடைய மையப்பகுதி. அங்கிருந்து ஆதாமுக்கு மண்ணே எடுத்திருக்கிறாங்க. அங்கதான் முதல் மனுஷன் உருவான இடம். அந்த இடத்துல கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஏன்னா அது மாறிடுச்சுன்னா, சென்டரை மாற்றிட்டோம்னா சரவுண்டை மாற்றிடலாம். இயேசு கிறிஸ்துவும் 1000 வருட அரசாட்சியில் எங்கே உட்காந்து ஆட்சி செய்வாராமா? எருசலேமில் உட்காந்து. அப்போ எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு எருசலேம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக இருக்குது பாருங்க. எருசலேமில் வீட்டிலிருந்து கர்த்தர் பூமியவே ஆட்சி செய்வார். ஒரு எருசலேம் நகரமே பரலோகத்திலிருந்து ஒன்று இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா. அது குறித்து வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். ஒரு எருசலேம் நகரமே ஒன்று 2400 கிலோமீட்டர் நினைக்கிறது, அகலம் நீளம் உயரம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளே தான் நாம் வாழ போகிறோம். அல்லேலூயா. அங்கே வாழ போகிறோம்னா ஆவியில் அங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், பரலோகம் போவோம். அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம. யூதர்களை விட பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம. என்ன எல்லாம் ஆவியில் இருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் நம்ம நல்லா ஜெபித்து ஆவியானவர்களை நிரம்பி நல்ல வேதம் வாசிக்கும் போது ஆவியின் சிந்தை நமக்குள்ளே வந்து கண்ணு திறக்கப்படும் போது தான் தெரியும் எல்லாமே. அதனால தான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தாமதமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஆராதிக்கும் போது துதிக்கும் போது தம்முன்னு இருக்கிறதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ அப்படி ஆவியில் ரொம்ப சோர்ந்து இதெல்லாம் காரணம் நீ ஆவியில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழாதது தான் காரணம். நீ உண்மையாக தேவனை ருசிக்கணும்னா, இந்த வசன சத்தியம் வாக்கு தத்தங்களை கண்ணார இங்கேயே பார்க்கணும்னா, நீ உன்னை ஒப்படைச்சு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறத பண்ணு. இப்போவே நீ அதையெல்லாம் ருசி பார்க்க தொடங்கிடுவேன். நீ ஏனோ தானோன்னு நிரப்பப்படாமல் வாழ்கிற வரைக்கும் தான் நீ சாதாரண ஆள். தேவன் உனக்குள்ள அளவில்லாத ஆவியை அருளிட்டார்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளாக மாறிடுவேன். ஏன்னா பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் தருவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ செட்டைகளை விரித்து உயரே பறப்பார்கள். நல்ல ஒவ்வொரு நாளும் வேத வாசித்து ஜெபிக்கிற அனுபவத்தில் நாட்டப்படு. உன் தலையெழுத்தே மாறுறதை நீ பார்ப்ப. அதை செய்யாத வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏனோ தானோனும், புலம்பலாகவும், குறை சொல்கிறதாகவும், ஐயோன்னும், பாவத்தில் விழுகிறதாகவும், அப்புறம் விழுந்து போகிறதாகவும், அப்புறம் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் நடக்குது, கர்த்தர் ஏன் செஞ்சார்னு முறுமுறுக்கிறதா தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தீன்னா நீ கேள்வியோடு இருக்க மாட்ட, பதிலோடு இருப்ப. ஏன்னா ஆவியானவர் உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய எருசலேமாக கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். இப்போ எதெல்லாம் நடக்கணுமோ உனக்காக எல்லாம் ஆவியில் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படிங்க? நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், உன் குடும்பம் விடுதலை அடைந்து விட்டது, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய், உனக்கு குழந்தை இல்லாத உனக்கு குழந்தை கிடைத்தது, உனக்கு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கட்டளையிட்டார், தேவனுடைய உறவு உனக்கு கிடைச்சிருச்சு, எல்லா பரலோக ஆசீர்வாதங்களாலும் உன்னை நிறைச்சிட்டார். எங்க இருக்குது எல்லாமே? சொல்லுங்க வாய் திறந்து. எங்க இருக்குது? எங்க இருக்குது அந்த ஆவி? எங்க இருக்குது ஆவி? எங்கேயோ தேடக்கூடாது, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குது. சுகம் எங்க இருக்குது?
பலன் எங்கே இருக்குது? சந்தோஷம் எங்கே இருக்குது? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஸோ முதல்ல ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத மண்டலத்தில் செய்கிறார், எருசலேமில் நடந்த மாதிரி. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற மண்டலத்தில் அவர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம வெளியே வர்றதை பார்க்க போகிறோம் வெகு சீக்கிரத்தில். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் குடும்ப உறவும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோங்கிற இருக்கிற தள்ள தட்டி விசுவாசத்துக்கு அடையாளமாக கையை தட்டி, கையை கொண்டு வந்திருக்கிறவங்களா நல்ல கையை தட்டி ஆமென். பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எருசலேமில் முதல்ல ராஜாவாக இருந்தவர் யாருங்க? மெல்கிசேதேக்கு. அது குறித்து 14ஆம் அதிகாரம் ஆபிரகாம் ஆதியாகமத்தில் வாசிச்சுங்க. ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வரும்போது மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்து அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கிறார். அவருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தசமபாகத்தை அவர் கையில் கொடுக்கிறார். தசமபாகத்தை என்ன பண்ணணும்? அவர் கையில் கொடுக்கிறார், மெல்கிசேதேக்கு கையில். ஆபிரகாம அந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அதுதான் ஆசீர்வாதம். ஏதோ சம்பாதிக்கிறது, பணம் சேர்க்கறதுல ஆசீர்வாதம். மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அப்போதான் அது ஆசீர்வாதமாக நிற்கும். சத்தமராமி. ஒரு ஊழியர் சார்பாக யார் நிற்கிறார்? இயேசு என்கிற பிரதான ஆசாரியர் நிற்கிறார். இந்த சிறியரில் எவனுக்கு எதை செய்தீர்களோ அப்போ செய்கிறார். அப்போ என்ன பண்ண நடந்துச்சு? அவர் மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்திலேயே ராஜாவாகவும் இருந்து ஆசாரியாராக இருந்த முதல் நபர் மெல்கிசேதேக்கு. இரண்டாவது நபர் இயேசு. அவர் ராஜாவும் அவரே, ஆசாரியன் அவரே. சொல்லுங்க, ராஜாவும் அவரே. மூணாவது யாரு? நீங்களும் நானும். மூணாவது யாரு? வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6. தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6ங்க. தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குவாரா ஆக்கினாரா? ஆக்குவாரா ஆக்கினாரா? அப்ப எத்தனை பேரு நான் ஆசாரியன்னு சொல்றவங்க? எத்தனை பேர் நான் ராஜான்னு சொல்றவங்க? நம்மை ஆசாரியர்களும் ராஜாவும் ஆக்கின அந்த எருசலேமுக்கு மெல்கிசேதேக்கு ராஜா. ஓகே, பட் இங்க நீ ராஜா ஆசாரினா உனக்கு எருசலேம் யாரு? நீ தான் அந்த எருசலேம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எருசலேம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவாலயம், ஒவ்வொருத்தரும் ஆசாரியர், ஒவ்வொருத்தரும் ராஜா. இது எல்லாம் நமக்குள் கிரியை நடப்பிக்கிற கர்த்தர் செய்து முடிக்கிறார். என்னதான் புறஜாதியார் வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் எருசலேமா பிரச்சனை பண்ணாலும் அங்க ராஜா கால் மிதிச்சே தீருவார், காப்பாத்த வந்தே தீருவார். அந்த தேவாலயத்துக்கு பக்கத்துல அந்த வீப்பிங் வால், அழகியின் சுவர் பக்கத்துல நான் போயிருந்தப்போ அந்த இருக்கிற யூதர்கள்லாம் தலையில் அந்த முக்காடை போட்டுட்டு இப்படி தான் ஜெபிப்பாங்க அவங்க. அப்படியே அதுக்கப்புறம் அழுது ஆண்டவர் எப்போ வருவீங்க, அப்புறம் அதில் சாஞ்சிக்குவாங்க. அவங்களுடைய அழுகை என்னன்னா, எப்பொழுது எங்கள் ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப தருவீர், எப்பொழுது இந்த எருசலேம் மீண்டும் எங்கள் கைக்கு வரும், இந்த எருசலேம் எங்கள் கையிலே கொடுக்க போகிற மேசியாவே வாரும் 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 இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற அந்த ஏக்கம் பாருங்க. எருசலேமை காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜா வருவார், ஒரு மேசியா வருவார்னு 2000 வருஷமா நம்பிக்கையை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேரால ஜெபிக்க முடியும்னா நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு வாஞ்சியை கொடுத்துட்டே இருக்கிறார். என்னன்னா, எப்போது வருவீரையா? ஏன்னா
அந்த எருசலேமை காப்பாற்ற வர்றதுக்கு பகிரங்கமா அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த எருசலேமை காப்பாத்துறதுக்கு ரகசியமா அவர் வர போறாரு. ஆமென். இந்த எருசலேம் காப்பாற்றப்படும். இந்த புறஜாதியாரால் மிதிக்கப்படுகிற இந்த சரீர உபத்திரவங்கள், இந்த குடும்ப உபத்திரவங்கள், இந்த உலக போராட்டங்களுக்கு முடிவு கட்டும்படியாக எனக்குள் என் இயேசு இறங்கி வந்து என்னை மீட்டு செல்ல வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவர் ஆடி பாடியே, அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்த இந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பார்தளத்தின் சொந்த இந்த உள்ளத்தில். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு ஒண்ணுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் தான் அந்த எருசலேம்னு சொல்லுங்க. இது வெறும் வறண்ட பூமி நினைச்சிடாத. இது தெரிந்தெடுக்கப்பட்ட இடம். இது கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடம். இது தேவனுடைய நகரம். இது யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற நகரம். என் நேரமும் கர்த்தருடைய 7 கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. எனக்குள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குது, பிசாசு எப்படி செயல்படுறான், என்ன பண்றான், சத்துரு எப்படி மிதிக்க பார்க்கறாங்கிறதெல்லாம் ஒரு 2 கண்ணு 7 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் இந்த பிரச்சனையை விட்டு வைக்க மாட்டாரு. உடனடியாக ராஜா வருவார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் கோரேஸ். என்ன மிதிக்கிறவனை மிதித்து போடும்படியான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு தருவார். Every day a new anointing. காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நேத்து சாயந்தரம் மிதிச்சவனை இன்னைக்கு காலையில் நீ மிதிப்ப. அதான் அப்பா சொல்றாரு, உனக்கு விரோதமா ஆயுதமே உருவாகாதுன்னு அவர் சொல்லல. உனக்கு விரோதமா ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா அது வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வியாதியும் பலவீனமும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் கடன்களும் போராட்டங்களும் பில்லி சூனியங்களும் செய்வினைகளும் எதுவுமே உருவாகலாம், ஆனா அது வாய்க்காமல் போகும். கர்த்தர் யுத்தங்களில் உன்னோடு கூட இருப்பார். இதை குறித்து நேரடியாக ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 10:3. ஆகையால் என்ன சேதேக்கு, அது என்ன சேதேக்கு, முதல்ல பார்த்தது மெல்கி சேதேக், அது சமாதானத்தின் ராஜா. இது என்ன சேதேக்கு, இவனும் எருசலேமின் ராஜா தான், பட் இவன் பிரச்சனை கொண்டு வர்ற சத்துரு சேதேக். சரி போட்டு, நேரமானதுனால அது விஷயத்தை முன்னாடி வைக்கிறேன். யோசுவா யுத்தம் பண்ணும்போது எரிக்கோவை முடிச்சுட்டு ஆயி முடிச்சுட்டு வரும்போது இப்போ எருசலேமை யார் பிடிச்சி வச்சிருக்கிறான்னா அதோனி சேதேக். ஒரு சாத்தான், ஒரு சத்துரு வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறான், புறஜாதிய சத்துருக்களை கொண்டு வந்து எருசலேமை பிடிச்சிட்றான். ஆனால் இப்போ ஆண்டவர் யோசுவாவை அனுப்பி பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சாத்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆளை உள்ள இருக்கிறான்.
ஆனா ஆண்டவர் சரியான சமயத்தில் தன்னுடைய ஆளை உள்ள இருக்கிறார். இப்ப யார் உள்ள வர்றா? யோசுவா. யோசுவாக்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? யோசுவா உள்ள வர்றான். இப்ப அந்த எருசலேம அதோனிசேத்துக்கு பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப அந்த நடந்த யுத்தத்துல, அந்த யுத்தத்துல அவனுக்கு எதிராக நடந்த யுத்தத்துல ஒரேடியா அவனை அந்த சத்துருவை அழிக்கணுங்கிறதுக்காக தேவன் சூரியனை நிறுத்துகிறார். சத்தமராமன் சொல்லுவீர்களா? சந்திரனை நிறுத்துகிறார். கர்த்தர் சொல்றாரு, எருசலேமுக்கு ஒண்ணுன்னா நான் எந்த எல்லை வரைக்கும் கூட போவேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் எந்த எல்லை வரைக்கும் நான் போவேங்கிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்கு நன்றி. எருசலேமை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் அன்றைக்கு சூரியனை நிறுத்துவாரானால், பூமியின் ஓட்டத்தை நிறுத்துவாரானால், சூரியன் கூட தன்னைத்தானே சுத்துறதை கூட அவர் நிறுத்துவார்னா, சந்திரன் தன்னைத்தானே சுத்துறதை நிறுத்துவார்னா, டோட்டல் ரொட்டேஷன்ஸ் அவர் நிறுத்துவார்னா, அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய எருசலேமாகிய உன்னை உனக்கு ஒண்ணுன்னா நான் எந்த எல்லைக்கும் இறங்கி வருவேங்கிற. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. ஹல்லேலூயா. எருசலேமை காப்பாற்றும்படியாக அவர் கோவேறு கழுதையின் மேல் சமாதானத்தின் ராஜாவாக உள்ளே போகிறார். ஆனால் பிசாசோ அந்த ஸ்மெல் பார்த்தவனாக இயேசுவை சிலுவையில் அறைய பார்த்து எருசலேமை நீ காப்பாற்ற முடியாதுங்கிறான். அப்ப இயேசு வேதனைப்பட்டு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கல்லறிகிறவளே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல எத்தனையோ முறை நான் உன்னை சேர்த்தணைக்க பார்த்தேன் என்று வேதனைப்பட்டு அழுதார். ஆனால் அதே எருசலேமின் நடுவிலே பிசாசின் தலையை நசுக்கி அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட அவர் வெளியே வந்தது போல யோசுவா அன்றைக்கு சூரியனை நிறுத்தி அன்றைக்கு எதிரிகளை மடங்கடித்தார். இன்றைக்கு என் தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை உனக்குள்ளும் இருப்பதினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து உன்னை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கொள்ள போகிறீர்கள்? எருசலேமாகிய உன்னை ரட்சிக்கும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து உன்னை ரட்சிக்க போகிறார். மரணத்தையே அவர் மேற்கொண்டார். கபல நரவலபா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி அது அதோனி சேதேக்கு கையில சிக்குண்டிருக்கிற எருசலேமை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் யுத்தங்களிலே கூட இறங்கி வந்து சூரியனை நிறுத்தினது போலவும் எருசலேமை காப்பாற்றும்படி செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினது போலவும் இன்றைக்கு ஆவிக்குரிய எருசலேம் ஆகிய உன்னை எழுப்பும்படியாக இயக்கிக்கப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறார். உன்னை உயர்த்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி. நீ எருசலேம், நீ புறஜாதியால் மிதிக்கப்பட மாட்டாய், சத்துருக்களால் மிதிக்கப்பட மாட்டாய், சத்துருக்களை மேற்கொள்ளுவாய். யூதாவே நீ எழுந்து துதி, உன்னுடைய கை சத்துருவின் பிடரியின் மேல் இருக்கும். தரித்திரமே, பற்றாக்குறையே, குடும்ப போராட்டமே, பாவத்தின் தாக்கமே, சாபமே, கணவன் மனைவி பிரச்சனையே, பிள்ளைகளின் போராட்டமே, வருமான தடையே, தொழில் தடையே, உன்னுடைய பிடரியின் மேல் கைகளை வைக்கிறேன். வியாதியே, எய்ட்ஸே, கேன்சரே, டிபியே, சகல பிரச்சனை வியாதியே உன் பிடரியின் மேல் கையை வைக்கிறேன்.
நீ எருசலேம், நீ எருசலேம், நீ ஒரு ஆவிக்குரிய எருசலேம். கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ தடுமாறினாலும், நீ பலவீனப்பட்டாலும், நீ விழுந்து போனாலும், அந்நியர்களால் சிறைபிடிக்கப்பட்டாலும், பிசாசின் வஞ்சனையிலே விழுந்து போனாலும், நீ எப்படிப்பட்ட தாக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ ஹல்லேலூயா, நீ ஒரு எருசலேம். உன்னை காப்பாற்ற கர்த்தர் வருவார். அக்கினியில் சூளையில போடப்பட்டாலும் 4வது புத்திரனாக வருவார். எருசலேமை அவர் கைவிட மாட்டார். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கரமே தொழிலை மறப்பதாக. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ எருசலேம் மட்டுமல்ல, நீ ராஜாவும் ஆசாரியனுமாக இருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டத்தில் மெல்கிசேதேக்கு, யோசுவா, தாவீது ஒவ்வொருத்தர் எருசலேமை மீட்டெடுத்தது போல நீ மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈரே எருசலேம். இப்பொழுது நிறைவாக எசேக்கியேல் புத்தகம் 48ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 35வது வசனம். எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோல் அளவு. எதனுடைய அளவு? எருசலேம். ஓ, எருசலேமுக்கு இப்ப பேர் என்னவாயிருமாமா? யெகோவா ஷம்மா. ஈரேவா இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தது, இப்ப பார்த்துக்கிட்டு மட்டும் இல்ல, கூடவே இருக்கிறார். இனி எருசலேமுக்குள் எப்பொழுதும் தேவன் இருப்பார். இனி அவர் தூரத்திலிருந்து பார்க்கிற கடவுள் அல்ல, பழைய ஏற்பாட்டு கடவுள் அல்ல, உனக்குள்ள இருக்கிற கடவுளாக யெகோவா ஷம்மா. சொல்லுங்க, யெகோவா ஷம்மா. எதை குறித்து சொல்லப்படுது? 1000 வருட அரசாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, ஆமென், 1000 வருஷ அரசாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, அது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு நகரம் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். வசனத்தை வாசிங்க, யார் எடுப்பீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1லிருந்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. மூணாவது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார். பரலோகமே இறங்கி வரப்போகுது. அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 4வது வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை தட்டி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவைகளை குறித்து ஆமென். Thank you, Jesus.
மனுஷரின் மத்தியில் வாசம் செய்யும். அந்த நகரம் லிட்டரலாகவே, இதெல்லாம் ஆவிக்குரிய விதமாக இல்லை, உண்மையாலுமே சில பளிகுகள் சில விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்ட ஒரு நகரம். லிட்டரலாகவே எல்லா மனுஷங்க கண்ணில் பார்க்குற மாதிரியே வானத்திலிருந்து ஒரு நகரம் இறங்கி வரும். இது ஆவிக்குரிய தரிசனமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாலுமே ஒரு நகரம் வந்து கரெக்டாக எருசலேம் மத்தியில் வந்து இறங்குவது. அது ஆயரோட அரசாட்சி, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை, இவைகளெல்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம். அதனால் அந்த எருசலேமில் என்ன நடக்க போகுதோ அதையெல்லாம் நிழலாட்டமாக ருசியாக நம்ம இங்கேயே அனுபவிக்க தொடங்குறோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. எனவே இவ்வளோ விலையேறப்பெற்ற அழைப்பு பெற்றிருக்கிற நாம நம்மளை சாதாரணமாக நினச்சி தூங்கி வளைஞ்சு எந்திரிச்சு டிவி பார்த்து ஃபோனை பார்த்து அப்படியே நாட்களை கழிச்சிடாம கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நேரம் செலவு பண்ணினீங்கன்னா இந்த மகத்துவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளிவர பார்ப்பீங்க. ஃபேன் இருக்குது, கரண்ட் இருக்குது, ஒயர் இருக்குது. ஒரு சுவிட்சை போட்டால் அவனை மகிமை வெளிப்படும். ஒரு லைட்டுகள் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாம் செட்டப்பாக இருக்குது. சுவிட்சை போட்டால் மகிமை வெளிப்படும். அதனால் ஆண்டவர் உனக்குள்ள இந்த மகிமையாக வெளிப்பாடு வர்றதுக்கு ஒரு சுவிட்சை போடு. உமக்காய் காத்திருப்பேன்னு சொல்லு. ஒவ்வொரு நாளும் அப்பாவோட முகத்தை தேடி வேத வாசித்து ஜெபம் பண்ணு. மூடு அடிப்படையில் செயல்படாது. இயேசு மூடு அடிப்படையில் செயல்பட மாட்டார். இப்போ நல்ல மூடாக இருக்குது, இப்போ நல்லா அப்படி இருக்குன்னு மூடு நம்மளை நடத்தக்கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? ஆவியில் நிறைஞ்சிருந்தால் நம்ம ஒரே மாதிரி இருப்போம். இல்லைன்னா மூடு மாறி மாறி போகும். ஹல்லேலூயா. இப்படி நம்மளை ஒப்படைச்சு அது எருசலேம்ங்கிறத அனுபவிக்க கற்று நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? யாரெல்லாம் தைரியமாக சொல்லுவீங்க, நான் தான் அந்த எருசலேம்? ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் ஞானஸ்தானம் எடுங்க. ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்களாம் ஆவியின் அபிஷேகம் பெறுங்க. எவ்வளோ தடுமாறினாலும் எவ்வளோ நீ பலவீனப்பட்டாலும் நீங்கள் மறுபடியும் ஜல்லிக்கட்டு காளையை பார்த்துருக்கீங்கல்ல, பொங்கல் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க அலங்காநல்லூரில். பசங்க அதை பிடிக்க போகும்போது விழுவானுங்க. விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு மறுபடியும் பிடிக்க போவாங்க. அது மிதிக்குது, மேலே ஏறி மிதித்து கொம்பு தள்ளுது. ஆனால் அந்த மாதிரி நம்மளும் ஒரு காளையை அடக்கத்தான் நம்மளும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதில் எத்தனை தடவை சோர்ந்து போனாலும் மறுபடியும் எந்திரிச்சு, எத்தனை தடவை தள்ளி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக போயிட்டு இருக்கிறது எப்போன்னா, நல்ல அப்பாவுடைய அனுதினமும் ஆராதிக்கிற வாழ்க்கை எப்போ உனக்கு இருக்குதோ அப்போ வாழ்க்கை சீராக போகுதுன்னு அர்த்தம். எப்போ அவருடைய அனுபவம் விட்டு போச்சோ அப்படி உழுகிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நல்ல அப்பாவை எழும்பி நல்ல ஆராதனை பண்ணு. உன்னை எருசலேமா பாரு. நீ ஒரு மெல்கிசேதாக்கா உன்னை பாரு. நீ ஒரு ஆசாரியனா உன்னை பார்த்து பழகு. நீ உன்னை ராஜாவா நீ பாரு. யெகோவா ஈரே மட்டுமல்ல, அவர் யெகோவா ஷம்மாவா அவன் கூட இருக்கிறத அனுபவி. உன்னை நிச்சயமாக புறஜாதியால் மிதிக்கப்படுகிற உன்னை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்த அப்பா சீக்கிரம் வருவார். இன்றைக்கே அந்த அனுபவத்தை நீ ருசிக்க தொடங்கலாம். நாளைக்கு அல்ல. நம்முடைய தேவன் நாளைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இன்றைய தேவன், இப்பொழுதைய தேவனாக இருக்கிறார். இப்பொழுதே இரட்சணியம், இப்பொழுதே விடுதலை என்பது உணர்வு. நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 2 நிமிஷம் துதிச்சதுக்கப்புறம் காணிக்கை பாட